எல்லாம் பேசப்பட்டது. இப்போ முதல்ல வந்து இப்போ ராஜ்யசபா பேசி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்தில் வந்து எத்தனை சட்டமன்ற தொகுதி எந்தெந்த தொகுதி என்று பின்னாடி ஒரு வாரத்தில் அடுத்த கட்டத்தில் பேசப்படும். நீங்கள் எவ்வளோ கேட்டுருக்கீங்க சார்? அதெல்லாம் சொல்கிறோம், நாங்கள் எல்லாம் அடுத்த ரவுண்டு சொல்கிறோம் கண்டிப்பாக. ஓகே, இரட்டை இலக்கங்களில் தொகுதி கேட்கப்பட்டதாக தகவல் இருக்கு. நன்றி, தேங்க்யூ. திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன். வணக்கம் கண்ணன். தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டதா தகவல் வெளியாகி இருக்கு, இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இப்போது தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி சீட் ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தில் எல்கே சுதீஷ் கையெழுத்திட்டிருக்கிறார். இதனால் தேமுதிகவின் மாநிலங்களவை எம்பியாக எல்கே சுதீஷே அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தேமுதிக கூட்டணிக்கு வந்துள்ள சூழ்நிலையில் அவர்களுக்கு முதலில் ராஜ்யசபா சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்த அந்த ஒப்பந்தம் இப்போது இறுதியாகி அது உறுதியாகி இருக்கிறது. இதனால் தேமுதிகவின் சார்பாக மாநிலங்களவை எம்பியாக எல்கே சுதீஷ் தேர்ந்தெடுக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காலையில் காங்கிரசுடனான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதியாகாத ஒரு சூழ்நிலையில் இந்த முறை ராஜ்யசபா எம்பி பதவி தேமுதிகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று தேமுதிகவிற்கு இந்த ராஜ்யசபா சீட் ஒரு சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டதை தொடர்ந்து அடுத்த கட்டமாக எத்தனை தொகுதிகள் என்பது குறித்தும் தேமுதிகவுடன் விரைவில் அந்த முடிவு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை மற்றும் அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் தமிழ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உறுதியளித்திருந்தார். இருந்த போதிலும் அந்த ஒப்பந்தம் பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிப்பதால் முதலில் தேமுதிகவிற்கான சீட்டை ஒதுக்கீடு செய்வதாக இன்று அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே இன்று மாலை வரை காங்கிரஸ் கட்சிக்கு கெடு விதிக்கப்பட்டதாக நேற்று கூறியிருந்த நிலையில் இன்று அந்த கெடு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நாளைக்குள் காங்கிரஸ் கட்சி முடிவெடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ராஜ்யசபா சீட் தேவையா இல்லையா என்பது குறித்தும் அவர்கள் முடிவெடுக்க வேண்டும். தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது மற்றும் அவர்களுடைய தொகுதிகளின் முடிவு செய்வது குறித்தும் இன்று முடிவெடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எச்சரிக்கையாக தேமுதிகவிற்கு இந்த ஒரு ராஜ்யசபா சீட் இப்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.